இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை மாவை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வீட்டில் எந்த கப் இருக்கோ அதில் வந்து ஒரு கப் கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதில் வந்து இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு இது 4த்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கு. அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இதில் விதையை வந்து நீக்கிட்டு அதை கட் பண்ணி வச்சிருக்கு ஒரு பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச புதினா தழை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம், சிறிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு கரண்டி சூடான எண்ணெய் வந்து அதில் ஆட் பண்ணுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோடா உப்பு, அதையும் ஆட் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசையணும். தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தண்ணியாக போயிடும்.
அதனால கொஞ்சம் பார்த்து பிசையணும். தண்ணி அதிகமாயிருச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமா இழுக்கும். நீங்க வந்து தண்ணிய மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து செய்யணும். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு மாவு வந்து எடுத்துக்கணும். மாவு வந்து போண்டாக்கு வந்து இந்த மாதிரி மேல இருந்து போட்டா கீழே விழணும். அந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். இதுதான் சரியான பக்குவம். போண்டாக்கு மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாவு கலவையை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிடம் மூடி வைக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ரெட் சில்லி 1, ட்ரை ரெட் சில்லி, பூண்டு சிறிதளவு, புளி ஒரு சின்ன அளவுக்கு. நம்ம இதுக்கு சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து பச்சையாக தான் அரைக்கணும். இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஆயில் ஐட்டம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சட்னி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ இதை நம்ம சட்னி பக்குவத்துக்கு அரைச்சு நம்ம எடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியணும். கடுகு ஜீரகம் வெடிச்சதும் நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து இருக்கு, அதையும் நீங்கள் இப்போ அதை ஆட் பண்ணணும். நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, சும்மா தாளித்து அந்த சூட்டில் லைட்டாக இறக்கி விட்டீங்கன்னா போதும். நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடும். இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சட்னி. செஞ்சு பாருங்க. அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். போண்டா செய்வதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கலவையை வந்து போண்டா கலவையை இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த சைஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அதிக தீ வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து மாவு வந்து வேகாமலே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா போண்டா செவந்து வந்திருக்கு, பொன்னிறமாக வெந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் வேகணும். இப்போ வந்து நம்ம அந்த போண்டாவை எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டின்னு நீங்கள் எடுத்து
தனியாக வச்சுக்கோங்க. சுவையான கடலை மாவு போண்டா ரெடி. ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.